ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து 8th செம்மில் இருக்குது. அதில் 3rd யூனிட்டில் எலக்ட்ரானிக் காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்னு இந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சிடிடி அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துட்டோம். இப்போ இது வந்து அதே மாதிரி சிடிடி கூட ஒரு எலக்ட்ரானிக் வந்து ஜாயின் ஆகிடுது, இசிடிடி. ஓகேவா? அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்டேஷன் இது பேர்லேயே இருக்குது. அந்த சிடிடின்றதுனால ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது ட்ரக்கை பற்றி. எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரிக் சம்மந்தமாக வந்து நம்ம டாக்குமெண்ட், அதாவது கம்ப்யூட்டர் வைஸில் பண்ணி வைக்கிறது தான் வந்து இது சொல்கிறாங்க. இப்போது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டு. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டான இது ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு, எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டு. சப்மிட்டட் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன். இதில் வந்து என்ன சப்மிட் பண்ணுவாங்கன்னா, டாக்குமெண்ட்டாக பண்ணி என்ன சப்மிட் பண்ணுவாங்கன்னா ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த ட்ரக்கோட அப்ளிகேஷன்ஸ், அதில் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து சப்மிட் பண்ணுவாங்களா. யாருக்கிட்டனா ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகேவா? டு த கன்சர்ன்டு ஹெல்த் அத்தாரிட்டி கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்களாம் இது. ஓகே, இந்த இசிடின்றது அதுக்காக வந்து ரெடி பண்ணுற ஒரு ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து இசிடிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஹார்மோனைஸ்டு சொல்யூஷன். ஹார்மோனைஸ்டுனால் வந்து நான் அது கன்ஃபார்மாக மீனிங் தெரில. நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, ஹார்மோனைஸ்டுன்னா வந்து ஒரு தீர்வாக வந்து இருக்குது, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. எதுனா இதுக்கு முன்னாடி வந்து பேப்பரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க டாக்குமெண்ட்டாக, காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டாக வந்து பண்டலாக பேப்பர் எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த இசிடி வந்ததுனால ஈஸியாக பிடிஎஃப் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்காக நம்ம ஈஸியாக வந்து சிடிடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஈஸியாக பண்ணிடுறோம் இல்லையா சப்மிஷனு எலக்ட்ரானிக் வைஸில். அதனால் வந்து ஒரு ஹார்மோனைஸ்டு ஒரு நல்ல தீர்வாக, ஹார்மோனைஸ்னால் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு நான் வந்து அப்படி மீனிங் வச்சு படிக்கிறேன். நீங்களும் அப்படி படிச்சுங்க, ஈஸியாக உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஒரு ஈஸியான தீர்வாக இருக்குதான் காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனுக்கு எலக்ட்ரிக்கலாக சப்மிட் பண்ணுறதுக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து இசிடிடி கண்டெய்னிங் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டு. இதான் சொன்னேன் இல்லையா, இசிடிடின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இசிடிடி ஸ்ட்ரக்சரில். சிடிடி ஸ்ட்ரக்சர்னால் அதான் ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி சிடிடி டாக்குமெண்ட்டை பேப்பரில் பண்ணதை, ஓகேவா, ஆல்ரெடி பேப்பரில் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து பண்ணதை அப்படியே கம்ப்யூட்டரில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்புகிறோம். அவ்வளோதான் இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மீனிங். அடுத்தது வந்து இந்த இசிடிடி வந்ததில் வந்து இது ஒரு பேக் போனாக இருக்குதான் எக்ஸ்எம்எல்க்கு வந்து. எக்ஸ்எம்எல்னானது இதுவும் ஒரு ஃபார்மேட் தான், கம்ப்யூட்டர் ஃபார்மேட் தான். இது எதுக்காகனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக, கம்ப்யூட்டர்லேருந்து கம்ப்யூட்டருக்காக ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த எக்ஸ்எம்எல் அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா இது வந்து உடனே வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன் பிடிஎஃப்பை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே ஈஸியாக அப்படின்னு பண்ணோம்னா, அது வந்து இப்போ இருக்குது ஃபெசிலிட்டி, பிடிஎஃப்பை வந்து பண்ணுறதுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டமாக இருந்தது இல்லையா, அப்படியே கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வந்து அனுப்பணும்னா ஒரு சிடியில் காப்பி பண்ணியோ அது மாதிரி தான் அனுப்ப முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி எக்ஸ்எம்எல் ஃபைலில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து அனுப்பிடலாம். அதனால் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பர்பஸ் ஆஃப் இந்த இசிடிடி எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதாவது டாக்குமெண்ட்லேருந்து கம்ப்யூட்டர் வைஸாக எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அதை செக் பண்ணுறாங்க இல்லையா, ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா ஹெல்த் அத்தாரிட்டி, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அவங்க ரிவ்யூ பண்ணுறதோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக, பேர்டனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபார்மேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பேப்பராக எடுத்து செக் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு பிடிஎஃப்னால் டப்புன்னு ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அது மாதிரி அதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த இது. அப்புறம் வந்து இது ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ப்ராசஸ் தான் சப்மிஷன் பண்ணுறப்ப. இப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து பிடிஎஃபாக இருக்கிறதுனால ஒரே எல்லாத்தையும் ஒரே ஃபைலாக எடுத்துன்னு போய் வந்து ஈஸியாக வந்து சிம்பிளிஃபையாக வந்து நம்ம சப்மிஷன் பண்ணிடலாம். ரெகுலேட்டரி எல்லா ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு சப்மிட் பண்ணலாம். ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்னால் என்னென்னு தெரியல, அத்தாரிட்டி எல்லாமே வருவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு நிறைய இருக்கவங்க ரெகுலேட்டரியில். அது மாதிரி எல்லா இவங்களுக்கும் வந்து
இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக வந்து சொல்கிறாங்க அடுத்த பாயிண்டில். இதுலேயும் வந்து சிடிடி மாதிரி ஒரு 5 ஃபார்மேட் வந்து இருக்குது. மாடல் A1, மாடல் A2 அந்த மாதிரி 5 வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதில் படிக்கிறத விட நம்ம இந்த 5க்கும் மீனிங் படிச்சோம்னா இந்த டைட்டில் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். ஓகேவா? ரீஜனல் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் பேர்லேயே இருக்குது. ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ரீஜனுக்கும் வந்து தனித்தனியாக திஸ் மாடலே கண்டெயின் த இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் வந்து வச்சிட்ருக்கோம். ட்ரக் இன்ஃபர்மேஷன் தான் பற்றி பேசுகிறோம், அதனால் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸ்பெசிஃபிக் டு தி ரீஜன் வித் தி டோசியர் இட் மீன்ஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ரீஜனுக்கும் வந்து தனித்தனியாக வந்து டாக்குமெண்ட் வந்து இருக்குமா, அது வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலவெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவங்க வந்து என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டென்ட்டு ஃபார்மேட் இருக்கு இல்லையா இந்த மாடலில், அது வந்து அதாவது வந்து மொத்தமாக வந்து வச்சிட்ருப்பாங்களாம் கண்டெயின் பண்ணி. அதாவது ரீஜனலாக இருந்துட்டு அதை வந்து மொத்தமாக ஸ்பெசிஃபைடாக வந்து உள்ளடக்கி ஒரே மொத்தமாக வந்து ரீஜனல் வைஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் ரிலவெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஸ்பெசிஃபை தி கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டு. அதில் இருக்கிற கண்டென்ட் ஃபார்மேட்டையும் வந்து ஸ்பெசிஃபையாக அடைக்கட்டி வச்சுருப்பாங்க இந்த மாடலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாடல் A1 வந்து இந்த இசிடி வந்து ஒரு ரீஜினலுக்கும் வந்து 3 அடிஷ்னல் XML ஃபைல் வந்து வச்சிட்ருப்பாங்களாம். ஓகேவா? இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. இந்த இசிடி டாக்குமெண்ட் வந்து இருக்குது இல்லையா எலக்ட்ரானிக்கு, இதில் வந்து ரீஜனல் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் இந்த XML ஃபைலில் தான் வந்து சேவ் பண்ணுவாங்க ஒரு ஃபைலையும். அது வந்து 3 சேவ் பண்ணுவாங்களாம் ஒரு இசிடிக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ரீஜனுக்கும் 3 XML ஃபைல் வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்புறமா திஸ் கண்டெயின் த மெட்டா இன்ஃபர்மேஷன். இதில் வந்து மெட்டா இன்ஃபர்மேஷன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெட்டா இன்ஃபர்மேஷன்னா அப்ளிகண்ட்டு, ப்ராடக்ட்டு, சப்மிஷன் டேட் இது மொத்தமே கலந்துருக்கிறது தான் வந்து மெட்டா இன்ஃபர்மேஷன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இது ஒரு லிங்க் மாதிரி ரெடி பண்ணி அந்த லிங்க்கில் இதெல்லாம் வந்து போட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சப்மிட் பண்ணுறாங்களாம் இந்த ஃபைல்ஸ்லாம். இப்படி தான் வந்து இந்த இசிடிடி மாடல் 1 வந்து சப்மிஷன்லாம் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரீஜனல் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இதை ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுனா, இதில் நான் கதை மாதிரி சொல்கிறது அப்படியே. இது வந்து ஒரு ரீஜனுக்கும் தனித்தனியாக டாக்குமெண்ட் இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இந்த ரிலவெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து ஸ்பெசிஃபையாக வந்து இந்த கண்டென்ட் ஃபார்மேட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாடலில், அது ஒரு 2வது பாயிண்ட்டு. அப்புறம் இந்த இசிடிடியில் இருக்கிற ஒரு ரீஜனுக்கும் வந்து 3 அடிஷ்னல் XML ஃபைல் வந்து வச்சுட்ருப்பாங்க கண்டெயின் பண்ணி, அது 3வது பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இதில் இருக்கிற மெட்டா இன்ஃபர்மேஷன் 3 மெட்டா இன்ஃபர்மேஷன் பார்த்தா அடிஷ்னல் ப்ராடக்ட்டு, சப்மிஷன் டேட்டா, இது 3த்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து மெட்டா இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு லிங்க்கில் வச்சு ஃபைலை வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க. 4 பாயிண்ட் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கதை மாதிரி. சம்மரி டேட்டா அப்படின்றது, சம்மரி டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, குவாலிட்டி, சேஃப்டி, எஃபிகசி 3 இருக்குது. ஓகேவா? இந்த 3 CTD டெக்னிக்கல் செக்ஷன் அதுதான் சொல்கிறாங்க. 3 CTD டெக்னிக்கல் செக்ஷனை வந்து மொத்தமாக வந்து சம்மரி பண்ணி அது மொத்தம் ஆராய்ஞ்சி குவாலிட்டி சம்மந்தமான மொத்த சம்மரியுமே ஓவர்வியூ பண்ணி, இல்லை சேஃப்டி பற்றி மொத்தம் இதுவுமே, எஃபிகசி பற்றி மொத்தம் இதுவுமே வந்து இந்த மாடலர்ஸில் வந்து ஒரு சம்மரியை ஓவர்வியூவை வந்து டாக்குமெண்ட்டாக கண்டெயின் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த ஆர்கனைசர் ஆஃப் தி சம்மரி டிஸ்கிரைப் தி செப்பரேட் கைட்லைன்ஸு, ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து வரும். இது வந்து நம்ம சிடிடி ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, அதுலேயே வந்து இந்த கைட்லைன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக புரியும் அந்த கைட்லைன்ஸு. ஏன்னா வந்து குவாலிட்டிக்கு வந்து M4Q அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சேஃப்டி எஃபிகசிக்கு வந்து சேஃப்டி எஃபிகசிக்கு வந்து M4E அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து இதுக்கு வந்து ரெடி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் இதில் இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் செப்பரேட் கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ் பிரகாரம் செப்பரேட்டாக வந்து டாக்குமெண்ட் வந்து பண்ணுவாங்க. குவாலிட்டி, எஃபிகசி 3த்தையும் சேர்த்து வச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு குவாலிட்டி. பேர்லேயே இருக்குது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு குவாலிட்டி. குவாலிட்டி ரிலேட்டடாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுட்டு இருக்கிறது தான் வந்து மாடுலஸ் 3.
அதுதான் வந்து சொல்கிறேன், இது பேர்லேயே இருக்க ஆன்சரு. அப்படின்னா நான் குவாலிட்டி சம்மந்தமாக வச்சுட்டு இருப்பாங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டு, அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸு ப்ராடக்டோடைய மொத்த குவாலிட்டி இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி சம்மந்தமாக. ஓகேவா. அடுத்ததில் வந்து நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டு. த மாடலஸ் கண்டெய்னிங் தி நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்னாவே என்னது, ப்ரீ கிளினிக், அதாவது அனிமல்ஸை வச்சு பண்ணுறது, அதாவது டாக்ஸிகாலஜி எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து செக் பண்ணுறது. அப்புறம் ஃபார்மகோகைனெடிக் எப்படி இருக்குது, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் ஃபார்மகோகைனெடிக்கு. இது மாதிரி செக் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து மாடலஸ் 4. இதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பண்ணி வைப்பாங்க. அந்த சிடிடியில் பார்த்தது அப்படியே தான் வந்து இதுலேயும் வரும். நான் ஒன்று பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பண்ணி வைப்பாங்க, ஈஸியாக எல்லாருக்கும் சென்ட் பண்ணுற மாதிரி. பிடிஎஃபோ இல்லை எக்ஸ்எம்எல் ஃபைல்லையோ வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டும் அதே மாதிரி தான். பயாலஜிக்கல் தான் எதோட இதுனா பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் எடுத்து அது டாக்ஸிகாலஜி ஸ்டடிலாம் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இதுலேயும் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட்லாம் எடுத்து கிளினிக்கல் எவாலுவேஷன் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை வந்து வைப்பாங்க, ஒரு இதுவாக டாக்குமெண்ட்டாக பண்ணி வைக்கிறது வந்து மாடல்ஸ் 5. இது மாதிரி தான் வந்து இதில் 5 மாடலர்ஸாக வந்து எலக்ட்ரானிக் காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த 5 மாடலர்ஸில் பண்ணி அதை வந்து ஹெல்த் அத்தாரிட்டிக்கிட்ட எடுத்துன்னு போய் வந்து ஹெல்த் அத்தாரிட்டிக்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போது இது வரையும் புரிஞ்சுதா. இதிலே வந்து இந்த பிடிஎஃப் எக்ஸ்எம்எல் ஃபைல்னால் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. வேணும்னா பார்த்துக்கலாம். பிடிஎஃப்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இப்போ நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது பிடிஎஃப் தான். இது நீங்கள் அப்படியே அதை படிச்சுட்டு, இது ஒரு பப்ளிஷ்டு ஃபார்மேட்டு, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது ஒரு இது. அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல்னால் நான் சொல்கிறது மட்டும், எக்ஸ்டென்சிபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ், இட் இஸ் ஈஸி டு ஷேர் ஃப்ரம் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க இது. ஓகேவா. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்னா அப்படின்னு இது வந்து வேர்ல்டில் எல்லாருமே மோஸ்ட்டாக அந்த இது சிஸ்டம் ஃபைலெலாம் ட்ரான்ஸ்ஃபர், ஹெவி ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டடி டேட்டா ஃபைலு, பேர்லேயே இருக்குது ஸ்டடி டேட்டா செட் ஃபைல். நம்ம ஸ்டடி பண்ண மொத்த டேட்டாவையும் ஒரு செட்டு ஃபைலாக வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருக்கிறது தான் இது. இது மூணுத்தையும் வந்து எழுதி டெஃபினேஷன் பண்ணி, இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இசிடிடி, அதோட பெனிஃபிட்ஸ்னால் என்னதுன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த ஹெல்த் அத்தாரிட்டியோட வேலையை வந்து பர்டனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக, அப்புறம் பெட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷனு, ஈஸி டு ட்ரான்ஸ்ஃபரு, ஈஸி டு அரேஞ்சு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற, நம்ம நேரில் ஒரு பேப்பராக பண்ணுறத விட கம்ப்யூட்டரில் பண்ணுறது என்ன உங்களுக்கு யூஸ்னு அப்படின்னு நீங்களே தான். இம்ப்ரூவ்மெண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் ஆர்கிடெக்சர் சப்மிஷன் பண்ணுறப்போ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபைல் இருந்தால் பேப்பராக இருக்கிறத விட ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதே தான் வரும். அப்புறம் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் காமனான இது நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இசிடிடி. இதோட நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், அதை பார்த்துங்க.